கண்ணே, கண்மணியே, பாட்டி உனக்காக ஒரு இனிய கதையை மெதுவாகச் சொல்லப் போகிறேன். ஒரு காலத்தில் சூரிய ஒளி பளிச்சிடும் ஒரு பண்ணையில் மின்னும் குளத்தின் அருகில் ஒரு அன்பான தாய் வாத்து வாழ்ந்தாள். அவள் தன் முட்டைகள் உடைய பொறுமையாக காத்திருந்து தன் கூட்டில் அமைதியாக அமர்ந்திருந்தாள். ஒன்றன் பின் ஒன்றாக மஞ்சள் நிறம் கொண்ட மென்மையான குட்டி வாத்துகள் முட்டையிலிருந்து வெளியே வந்தன. தாய் வாத்து மகிழ்ச்சியுடன் சிரித்தாள். ஆனால் பாரு என் செல்லமே, ஒரு பெரிய முட்டை மட்டும் இன்னும் இருந்தது. அது மெதுவாக உடையத் தொடங்கியது. அதிலிருந்து ஒரு சாம்பல் நிற குட்டி வாத்து வெளியே வந்தது. அது மற்ற குட்டிகளிலிருந்து சற்று வித்தியாசமாக இருந்தது. மஞ்சள் குட்டி வாத்துகள் அதை பார்த்து மெதுவாக கிசுகிசுத்தன. அந்த சின்ன குட்டி வாத்துக்கு குழப்பமும் கூச்சமும் ஏற்பட்டது. அவனுக்கு ஒரே ஆசை, எங்காவது தானும் சேர்ந்திருப்பதாக உணர வேண்டும் என்பதே. அதனால் அந்த குட்டி வாத்து தனியாக நடந்து சென்றது. புல்வெளிகளையும் அமைதியான பாதைகளையும் கடந்து நடந்தது. தூரத்தில் மற்ற விலங்குகள் ஒன்றாக விளையாடின. அவன் தனிமையாக உணர்ந்தான். ஆனாலும் தைரியமாக முன்னே நடந்து கொண்டே இருந்தான். பின்னர் குளிர்காலம் வந்தது. மென்மையான பனித்துளிகள் சுற்றிலும் விழுந்தன. நீண்ட பயணத்தால் சோர்ந்து குளிர்ந்த குளத்தின் அருகே அந்த குட்டி வாத்து ஓய்வெடுத்தது. ஆனாலும் அவன் கைவிடவில்லை. வலிமையான இதயங்கள் எப்போதும் முன்னே நகரும். இறுதியாக வசந்த காலம் வந்தது. மலர்கள் மலர்ந்தன. காற்று இனிமையாக மாறியது. அந்த குட்டி வாத்து ஒரு அழகான ஏரிக்கரையை அடைந்தது. அந்த நீரின் மீது மிக அழகான வெள்ளை அன்னப்பறவைகள் மென்மையாக மிதந்தன. அந்த குட்டி வாத்து மெதுவாக நீருக்குள் சென்று பார்த்தது. அப்போ நீரில் அவனை பார்த்து கொண்டிருந்தது ஒரு அழகான அன்னப்பறவை. அந்த அழுக்கான குட்டி வாத்து இனி அப்படி அல்ல. அது ஒரு அன்னப்பறவையாக வளர்ந்திருந்தது. மற்ற அன்னப்பறவைகள் அதை அன்புடன் வரவேற்றன. வாழ்க்கையில் முதன்முறையாக அவன் உண்மையாகவே தன்னிடம் சேர்ந்திருப்பதாக உணர்ந்தான். இதுதான் என் செல்ல குழந்தையே இந்த கதையின் பாடம். ஒவ்வொருவரும் தங்களுக்கான நேரத்தில் வளர்கிறார்கள். வித்தியாசமாக இருப்பதே உன்னை சிறப்பாக மாற்றுகிறது.